1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். எந்த கப்பை அளந்தமோ அதே கப்பில் ஜீனி 3/4 கப் எடுத்துருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை இதனால் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ இதில் கலந்துக்கலாம். இப்போ அதே கப்புக்கு 1 கப்பு மைதா, சிறிதளவு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் தான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இப்போ சுவைக்க வேண்டிய ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுரும். ஈஸியான வேலை தான் இதெல்லாம். கேக் செய்யணும்னு நினச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இது முட்டையெல்லாம் தேவையில்லை, எசன்ஸ் தேவையில்லை. எண்ணெய் வந்து எந்த கப்பாட்டு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறதுனால பால் இதுவும் ஒரே அளவு தான். இப்போ பால் வந்து அதே 1 கப்பு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்துடணும். அது கலந்த பிறகு தான் எண்ணெயை ஊற்றணும். ரொம்ப கூடிடக்கூடாது, கரெக்டான அளவாக இருக்கணும். இப்போ கலந்தாச்சு. வாசனை இல்லாத எண்ணெயாக நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கடலெண்ணெய் ஊற்றி கேக் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அதே அளவு ஒரு கிண்ணம் கடலெண்ணெய் கலந்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். கேக் செஞ்ச பாத்திரம் இருக்குல்ல, அதில் லைட்டாக நெய் தடவிக்கிடணும். தடவிட்டு கொஞ்சம் மைதா மாவு கலக்கி இதை லேசாக எல்லா பக்கம் படுற மாதிரி ரவுண்ட் பண்ணி விடணும். லைட்டாக மைதா மாவு தடவியாச்சு. இப்போ கேக் பிளேட்டில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி இருக்கணும், படிப்பாக உழுத மாதிரி இருக்கணும். இதில் வாசனைக்காக ஏலக்காய் போடுறதா இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இது நான் போடலை. இது அப்படி நல்லா குலுக்கி விட்டால் ஒன்று போல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் வச்சுருக்கோம்னா புது கடாயெலாம் இருக்கும், வைக்கலாம். நம்ம வீடியோக்கு வேண்டி எடுக்கலாம், புதுசு வைக்கலாம். அந்த கடாய் வந்து அடி வந்து பிடிச்சிரும், வீணாக போயிடும். அதனால தான் நான் சாதாரண பழங்கிற பாத்திரத்தையே எடுத்திருக்கேன். புது பாத்திரத்தை காமிச்சோம்னா அது வந்து அடியில் வந்து நம்ம ஒன்று தண்ணி வைக்க மாட்டோம், உள்ளே எதுவுமே வைக்க மாட்டோம். அதனால் அடி பிடிச்ச மாதிரி ரொம்ப கருகிரும். அதனால் இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கிடுங்க. நல்லா சட்டி சூடாகட்டும். இப்போ வந்து சட்டி சூடாகிட்டு இப்போ அதில் கேக் பாத்திரத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ மூடி போடணும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு காற்று அதுலேருந்து ஆவி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பரை மடக்கி வச்சுருக்கேன். கரெக்டாக சிம்மில் வச்சு கரெக்டாக 3/4 மணி நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டான்னு பார்த்துக்கலாம். சிம்மிலேயே வச்சுக்கிடலாம். கேக் பண்ணுறது கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் உள்ளதான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா குழந்தைகளுமே அம்மா மாதிரி அப்படி நீங்கள் அம்மா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம அம்மா இப்போ அழகாக கேக் வீட்டிலே பண்ணி தராங்களேன்னு ரொம்ப பெருமைப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இதை செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ஈஸியானதான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேட்கவும் நீ வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் இருக்க பொருள் தான். நம்ம முட்டையோ எதுவுமே நம்ம சேர்க்கலை, எந்த கலப்படமும் கிடையாது. ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது. வெந்துட்டான்னு பார்த்துடலாமா? நான் இதுவரை எனக்கு குத்தி பார்க்கல, குத்தி பார்த்துடலாம்.
ஒன்றும் ஒட்டலை, இந்த சைடு தான் மேலே வச்சுருந்தா ஒட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணா இருக்கலாம். எடுத்துடலாம். வெந்துட்டு மேலே வந்து ப்ரௌன் கலர் அடிச்சுட்டு வர பாருங்க. எடுத்து ஆற வச்சுருந்தேன். இப்போ எடுத்துருந்தேன். எடுத்து அப்படியே ஆற வச்சுருந்தேன். ஆறின பிறகு மாற்றி போடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஏற்கனவே சூடு ஆரங்காட்டியும் என் பேத்தி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். கேக் சூப்பராக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்களே பூரா அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க.